இன்சூரன்ஸும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி ஏர்லி ஏஜில் நம்ம எடுத்தாதான் அதுக்கான ஃபுல் பெனிஃபிட் நம்மளால எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு 20 வயசுல இருக்கக்கூடிய ஒருத்தர் 10 lakhs கவருக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது 10,000 rupees பே பண்ணா போதும். இதுவே 30 இயர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் சேம் பெனிஃபிட் இருக்கக்கூடிய 10 lakhs கவருக்கு 15,000 rupees பே பண்ணணும். சின்ன வயசுல நீங்களே விருப்பப்பட்டு பாலிசி எடுக்கலன்னா வயசானதுக்கு அப்புறம் நீங்களே விருப்பப்பட்டாலும் பாலிசி கொடுக்க மாட்டாங்க. இதனால இன்சூரன்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா எடுக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா எடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஜிஎஸ்டி ரீஃபார்ம்ல இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு 20,000 rupees பிரீமியத்துக்கு 18% ஜிஎஸ்டின்னு 23,600 rupees நீங்க பே பண்ணிருப்பீங்க. ஆனா இப்ப ஜிஎஸ்டியே இல்லாம பிரீமியம் மட்டும் 20,000 பே பண்ணாலுமே போதும். இதுல டேர்ம் பாலிசி, யூலிப் பிளான், என்டோமெண்ட் பாலிசி, ஹெல்த் இன்சூரன்ஸ்னு எல்லா பாலிசியும் அப்ளிகபிள் தான். இப்போ உங்க பாலிசி ரெனியூவல் கிரேஸ் பீரியட்ல இருந்தாலும் 18% ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணி தான் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு உங்க பாலிசி ரெனியூவல் 20th செப்டம்பர்னா 1 month கிரேஸ் பீரியட் இருக்குன்னு ஆஃப்டர் 22nd அப்புறம் நீங்க பே பண்ணாலும் ஜிஎஸ்டி 18% நீங்க பே பண்ணணும். அதே போல குரூப் இன்சூரன்ஸுக்கு இந்த பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்க முடியாது. பிரீமியம் இஎம்ஐல பே பண்றவங்களுக்கு ஆஃப்டர் செப்டம்பர் 22nd அப்புறம் பே பண்றவங்களுக்கு ஜிஎஸ்டி இல்ல. என்ஆர்ஐக்கும் இந்தியன் இன்சூரன்ஸ் பாலிசி அப்ளிகபிள் தான். இன்னும் இன்சூரன்ஸ் பத்தி டீடைலா தெரிஞ்சுக்க கமெண்ட்ல இன்சூரன்ஸ் டைப் பண்ணுங்க. நானே உங்களுக்கு கைட் பண்றேன்.